அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்க, நேற்று நாம் தமிழர் கட்சியிலிருந்து 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க காவல்துறையினர். எதுக்காண்டி கைது பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது திருச்சி மாவட்டத்துடைய எஸ்பியா இருக்கக்கூடிய வருண்குமார் அவர்களை கொலை மிரட்டல் விடுத்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மொத்தம் 22 பேர், அதாவது சீமான், சாட்டை துரைமுருகன், இடும்பவன கார்த்தி உட்பட 22 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இது எதற்காக வழக்கு பதிவு செய்திருக்காங்க, நடந்தது என்னன்னு பத்தி பார்க்கணும். அதாவது நாம் தமிழர் கட்சியில இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னாக்க, கருத்து சுதந்திரத்தை திமுக அரசு பறிக்குது, கருத்து சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படி சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, கருத்து சுதந்திரங்கிறது என்ன? ஒரு அரச அவங்களுடைய திட்டங்களை தகுந்த முறையில விமர்சனம் பண்ணலாம், தவறு கிடையாது. இப்ப நான் கூட ட்விட்டரா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு இதுக்குள்ள இருக்கணும், நம்ம எல்லைக்குள்ள, அதாவது கருத்து சுதந்திரம் அந்த எல்லை என்ன இருக்கோ அதுக்குள்ள இருக்கணும். நம்ம பாஜகவை நம்ம கடுமையா எதிர்க்கிறோம். பாஜக எதிர்க்கிறோம்னா அவங்களுடைய திட்டங்களை, அவங்களுக்கு அவங்க போடுற சட்டங்கள் மக்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அதை நம்ம எதிர்க்கலாம், விமர்சனம் பண்ணலாம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. கருத்து சுதந்திரங்கிறது நமக்கு மிக மிக அவசியம். கருத்து சுதந்திரத்தை யாரு பறிச்சாலும் அதை நம்ம எதிர்க்கணும், அத கட்டாயத்துல இருக்கணும். நம்ம அது தவறு கிடையாது. கருத்து சுதந்திரங்கிறது ஒரு எல்லை இருக்கணும், அதுக்குள்ளதான் அந்த கருத்து சுதந்திரம் இருக்கணும், தவிர எல்லை மீறி போக கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா, கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்போ சாட்டை துரைமுருகன் ஒரு பாடல், அதாவது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை பற்றிய ஒரு பாடலை பாடுறாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு பட்டியலின சமூகத்தை குறிப்பிட்டு இருக்கதா சொல்லி வழக்கு பதிவு செய்யறாங்க, காவல்துறையில கைது செய்யப்படுறாங்க. அதை தொடர்ந்து வைக்கிற செய்தியாளர் சந்திப்புல சீமான் பாத்தீங்கன்னாக்க, அதாவது திருச்சி மாவட்டத்துடைய எஸ்பி ஒரு ஒரு சாதி வரையறுக்குள்ள இருக்காரு, ஒரு சாதிய வன்மத்தோட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அவரு பேசும்போது என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது எப்படின்னா, ஆட்சி மாற்றம் வரும், உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற தோணில, அதுவும் மிரட்டல் தோணியில தான் பேசினாரு சீமான் பேசினதும். ஆனா சீமான் தான் அப்படி பேசுறாருன்ட்டு இந்த தற்குறி அஞ்சறிவுக்கு பாருங்க, முட்டா பேருங்க. சீமான் பேசுறாருன்னா சீமான் பேசுறது வேற. அவர் ஒரு தலைவர் பொறுப்புல இருக்கவரு பேசுவாரு. நாளைக்கு அவரை கைது பண்ணா கூட சிறையில இருப்பாரு, சிறையில எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு அவருக்கு. இந்த அஞ்சறிவு படைச்ச தற்குறிகள் இருக்காங்க பாருங்க, முட்டா தம்பிங்க. அறிவு வேணாம். அதாவது நம்ம மாதிரி சாதாரண ஆள நம்ம பேஸ்புக்ல திட்டுறாங்க, ட்விட்டர்ல திட்டுறாங்கன்னா அது வேற. இப்ப நம்ம கடந்து போயிருவோம். இப்ப என்னையெல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்க அவ்வளவு திட்டுவாங்க, குடும்பத்தை பத்தி திட்டுவாங்க, சாதியை பத்தி திட்டுவாங்க, மதத்தை பத்தி திட்டுவாங்க, என்னென்னமோ பேசுவானுங்க. இப்ப நம்மளாம் அதை கடந்து போறோம். ஆனா இவங்க யார போய் மிரட்டிருக்காங்க பாருங்க. ஒரு மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர், அவருடைய மனைவி புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியா இருக்காங்க, காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்காங்க. அவங்களையும் சேர்த்து, அதாவது அந்த பதிவுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, சாரே ஆட்சி மாற்றம், அதாவது நாளைக்கு சீமான் முதலமைச்சர் ஆயிடுவாரு. சீமான் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா உங்களை நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது, எங்க அண்ணனே தடுத்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நீங்க செத்து போயிருங்க. ஒருவேளை நீங்க செத்து போயிட்டீங்கன்னா கூட உங்க குடும்பத்தை நாங்க சும்மா விட மாட்டோம். எப்படி? அவர் இறந்துட்டா கூட அவர் குடும்பத்தை சும்மா விட மாட்டாங்கன்னா, அந்த சந்ததிகள், அதாவது குழந்தையும் சேர்த்து. ஏண்டா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புத்தி வேணாமாடா? அறிவு இல்ல உங்களுக்கு? ஒரு சாதாரண மனுஷனை போய் அதாவது சாமானியர்களே கொலை மிரட்டல் கொடுக்க கூடாதுதான், தவறு. நீங்க சாதாரண ஆளு நினைச்சுக்கிட்டு இப்ப ஒரு மாவட்டத்தை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் அவர். அவருக்கு கீழே எத்தனை இன்ஸ்பெக்டர், எத்தனை சப் இன்ஸ்பெக்டர், அவர் ஐபிஎஸ்ல தேர்ட் ரேங்க் ஒரு பேஜ்ல, அவருடைய பேஜ்ல அவர் தேர்ட் ரேங்க். அவருக்கு போய் நீங்க கொலை மிரட்டல் கொடுக்குறீங்க. ஏண்டா இத இவங்க மேல எப்படி கேஸ் ஆயிருக்குனாக்க, இது இவங்களோட தூண்டுதல் பேர்ல தான் இவங்க போய் பதிவு போட்டிருக்காங்க. யாரு? சாட்டை துரைமுருகன் பாருங்க மாமா, அவனுடையும் இடும்பாவன கார்த்தி. இவங்க எப்படின்னாக்க, ராவணன் குடியில உட்கார்ந்துகிட்டு அங்கேருந்து வாட்ஸ்அப், இவங்க கட்சி நடத்துறது வாட்ஸ்அப், யூடியூப், பேஸ்புக் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அது வேற விஷயம், வெளியில கட்சி நடக்கல. இவங்களுக்குள்ளேயே ஒரு உலகம் இருக்கு.
இவங்களுக்குள்ளே வந்து எப்படின்னா முதலமைச்சரா வந்து முதலமைச்சர் வந்து சீமான் யாரு இந்த யூடியூப்ல கட்சி நடத்துறாங்கல்ல அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் யாருனாக்க சீமான் தான் முதலமைச்சர். துணை முதலமைச்சர் கைவெளி வச்சுக்குவாங்க இல்ல யாராச்சும் வச்சுக்குவாங்க. அது வேற விஷயம், நம்ம அதுக்குள்ள போக வேண்டியது இல்ல. அவங்களோட உலகம் அந்த யூடியூப், வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் இதுல உட்கார்ந்துகிட்டு ஒரு மாவட்டத்துடைய எஸ்பிக்கு போய் கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. அதுல வந்து 2 பேரு, அதாவது ஒருத்தன் பேர் வந்து கண்ணே, ஒருத்தன் பேர் வந்து திருப்பதி, 2 பேர்த்த கைது பண்ணியாச்சு. சீமானை வந்து நிச்சயமாக கைது பண்ணிடும் காவல்துறை, கைது பண்ணி ஆக வேண்டும். ஏன்னா இது வந்து பெரிய சவால், காவல்துறைக்கே விடப்பட்ட சவாலாக வந்து பொதுமக்கள் காவல்துறைக்கே இப்படி ஒரு கொலை மிரட்டல் கொடுக்குறாங்களே, அப்ப எங்களோட உயிருக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு பொதுமக்கள் பயப்பட வேண்டியதா இருக்கு. சாமானிய மக்கள் வந்து பயப்படுறாங்க. ஒரு மாவட்டத்துடைய எஸ்பிக்கே வந்து நீங்க கொலை மிரட்டல் கொடுக்குறாங்கனாக்க, அப்ப நம்ம எல்லாம் போய் ஒரு கருத்து வந்து ஒரு சீமா ஒரு பேசுறாருன்னா அது கீழே போய் நம்ம கமெண்ட் போட்டோம்னா நம்மளே அப்படிதான் திட்டுவாங்க, நம்மள கொலைய பண்ணிடுவாங்க. சாதாரண பொதுமக்கள் வந்து அச்சப்படுறாங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்து. அந்த அளவுக்கு பயமா இருக்கு. இவங்க எல்லாம் மிக மிக ஆபத்தானவங்க. அதாவது முன்னாடி பாத்தீங்கன்னாக்க RSS பார்த்து பயப்படுவாங்க மக்கள். RSS பார்த்துதான் வந்து சமூக வலைதளங்கள்ல பயமா இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே ஃபேக் ஐடி வச்சிருப்பாங்க. ஒருத்தன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வர மாட்டான். அதாவது பேரு வேற பேரா இருக்கும், ப்ரொஃபைல் வந்து வேற பேர்ல வச்சிருப்பாங்க. ஒரு முஸ்லீம் பேர்ல வச்சிருப்பான், அவன் வந்து வேற ஏதாவது இருப்பான். இது மாதிரி வந்து பேரை மாத்தி வச்சிருப்பாங்க, உருவத்தை மாத்தி வச்சிருப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு இது பதிவு போடுறோம், இல்ல வந்து பாஜக பத்தி விமர்சனம் பண்றோம், இல்ல RSS பத்தி விமர்சனம் பண்றோம்னா நம்ம குடும்பத்தையே திட்டுவாங்க, நம்ம சாதியை எழுத்து திட்டுவாங்க, நம்ம மதத்தை எழுத்து திட்டுவாங்க, ரொம்ப ஆபாசமா திட்டுவாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபேக் ஐடி, இவங்களை போய் நம்ம எங்க இது பண்றது வைக்கிறது, நம்ம சாமானிய மக்கள் கடந்து போயிருவோம். அதே எண்ணத்துலதான் இப்ப அவங்க அந்த RSS என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ, RSS சித்தாந்தம் என்னவோ, RSS கொள்கை என்னவோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. அதாவது நாம் தமிழர் கட்சி மிக மிக ஆபத்தான கட்சி என்பதை மக்கள் வந்து இதன் மூலம் உணர்ந்துக்கணும். அதாவது எஸ்பிக்கு கொலை மிரட்டல் கொடுக்கறதுங்கிறது வேற, அவருடைய சந்ததியே வந்து இழுக்கிறாங்க. அதுவும் என்ன சொல்றாங்க, உலகத்துல நீங்க எந்த மூளைக்கு போனாலும் உங்களை விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் சுய புத்தியே கிடையாதாடா, அறிவுங்கிறது கிடையாதாடா? நீங்க என்னதான் ஃபேக் ஐடியில வந்தாலும் அதை காவல்துறை கண்டுபிடிக்குங்கிற சுய புத்தி கூட இல்லாம இருப்பீங்க நீங்க. ஏதோ சாதாரண ஆளு தானே அப்படின்னு அதுக்கு போற மாதிரி நீ அங்கேயும் போய் நீ இது பண்ணிருக்க. மொத்தம் இது அவன் மட்டும் இல்ல, அதாவது கண்ணன் திருப்பதி மட்டும் இல்லைங்க, அவன மாதிரியே வந்து ஒரு 17 பேர் போய் கமெண்ட் பண்ணிருக்கானுங்க அவருடைய ட்விட்டர் பக்கத்துல. அவருடைய எக்ஸ் வலைத்தளத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அவருடைய பதிவுக்கு கீழேயே போய் அவர் ஒரு மறுப்பு பதிவு போடுறாரு. அதுக்கு கீழே போய் வந்து இது மாதிரி அவரை திட்டி, அவர் குழந்தைகளை திட்டி, அவருடைய மனைவியை திட்டி, அவர் குடும்பத்தை திட்டி எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்து 17 பேரு. இவங்க தான் அவங்களை தூண்டி விட்டதுன்னு சொல்லி இவங்க 2 பேரு. எல்லாத்துக்கும் ஹெட் யாரு? சீமானு. சீமானாலதான் இவங்க அன்னைக்கு சீமான் செய்தியாளர் சந்திப்புல பேசுனதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அப்படிங்கிறனால சீமான் மீது வழக்கு செய்யப்பட்டது. 8 பிரிவுகளின் கீழே வழக்கு செய்யப்பட்டிருக்காங்க. நிச்சயமாக சீமானை வந்து கைது செய்ய வேண்டும். சீமான் கைது செய்யப்பட வேண்டும். அப்பதான் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு நம்பிக்கை, காவல்துறை மேல ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா வந்து இப்ப ஒரு மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பிற்கே இந்த நிலைமைனாக்க சாமானிய மக்கள் எப்படி சமூக வலைதளம் இருப்பாங்க? இத வந்து சில தற்கூரிகள் வந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுதுங்கிற எதிராக கருத்து சுதந்திரம். உங்களுக்கு ஒரு எஸ்பிக்கு கொலை மிரட்டல் கொடுக்கறது, அவங்க குடும்பத்தை பத்தி கொலை பண்ணிடுவேங்கிறது, அவங்க மனைவிய குழந்தைகளுக்கு வந்து கொலை உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறது வந்து உங்களுக்கு கருத்து சுதந்திரமாடா? இது கருத்து சுதந்திரமா உங்களுக்கு? நாளைக்கு ஒருத்தன் வந்து சீமான் மனைவியும் வந்து பொது வெளியில வந்து ஏதாச்சும் சொன்னானாக்க நீங்க சும்மா இருப்பீங்களா? இது வந்து அவருடைய குடும்பத்தை பத்தி பேசுனதுக்காக அவர் போய் புகார் கொடுத்திருக்காரு. அவர் ஒரு எஸ்பி தான், டைரக்டா வந்து அவர் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. அவரும் போய் காவல்துறையிட்ட போய் புகார் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில தான் இப்ப வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கைது நடவடிக்கை தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த 22 பேரையும் வந்து கைது செய்யணும். குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது செய்ய வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக கோரிக்கை வைக்கிறோம். இதை பார்த்தாது மத்த தற்கூரி தம்பிகள் திருந்துங்கடா. அதாவது நீங்க வந்து சாதாரண ஆளை திட்டுறது வேற, சாதாரண ஆளை திட்டக்கூடாதுதான். நீங்க சாதாரண ஆளை திட்டுறது வேற. ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரோட அவருடைய பக்கத்துல போய் நீங்க வந்து ஃபேக் ஐடியில பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு பண்ணாதீங்க. இது காவல்துறை நீங்க எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க.
இதனால பாதிக்கப்படுறது உங்க குடும்பம் தான். நீனா ஒருவேளை நீ இன்னைக்கு வேலைக்கு போனாலும் நாளைக்கு சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்துகிட்டு இருக்கடா நீலாம். யோசிங்க. சரியா? யோசிங்க. உங்களால உங்க குடும்பம் பாதிக்கும், உங்க குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கும், உங்க குழந்தையோட கல்வி பாதிக்குங்கிற கொஞ்சமாச்சும் சுய சிந்தனையோட சுய பகுத்தறிவோட இருங்க. சிந்திச்சு முடிவெடுங்கடா. இது மாதிரி தற்கொலைத்தனமா போய் யாருடைய பதிவுகளையும் போய் ஆபாசமாக கொலை மிரட்டல் இருக்கிறபடியோ கருத்துக்களை தெரிவிக்காதீங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சிகளுக்கு நம்ம சொல்லிக் கொள்றது. நாம் தமிழோட முட்டா தம்பிகளுக்கு நாங்க சொல்லிக் கொள்கிறது இதுதான். முக்கியமா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.